ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாப் வேக்கன்சி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கான டைம் வந்துடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்கில் நிறைய பேர் ஜாபு கேட்டுருந்தீங்க. இப்போ அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷனு. இப்போ வந்து ஐபிபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷனு. அது ஆஃபீஸர் போஸ்டிங்காக வேக்கண்ட்டு. இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது, தமிழ்நாடும் இருக்குது, பாண்டிச்சேரிலையும் இருக்குது போஸ்டிங்கு. இது ஜாபு பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலு. அப்புறம் வந்து இது டேட்டு 1/7/2025. இந்த மாதம் 1ஆந்தேதி நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 21/7/2025. 21க்குள்ளே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் வரும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வைப்பாங்க. மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வைப்பாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், நல்லா கேட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஜாபு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பேங்க் வந்து 11 பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் அண்டு சிந்து பேங்க்கு. இந்த பேங்க்கில் வந்து வேக்கண்ட் நிரப்ப போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணுங்கள், பேங்க் ஜாபை. நீங்கள் வந்து இதில் எல்லாமே நல்லா பாஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த 11 பேங்க்கில் உங்களுக்கு எந்த பேங்க்கு நீங்கள் கேட்குறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதே போல் இதோட பேசிக் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 48,480லேருந்து 62,000 வரைக்கும் அவங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இது வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட ஏஜ், இப்போ இந்த ஜாபு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். அதே போல் வந்து ரிலாக்ஸேஷன் டைமும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 30 வயசு ஆகுது உங்களுக்கு, நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க, ஒரு 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதே போல் ஓபிசி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபீஸும் பே பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அது எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 175 பே பண்ணணும் வித் ஜிஎஸ்டி. அதே போல் ஓபிசி பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதோட எக்ஸாம் ப்ரொசீஜர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, இது 3த்துலேருந்து 100 மார்க் கேட்பாங்க, 60 நிமிஷம் இதுக்குள்ளே. நீங்கள் வந்து மீடியம் வந்து நீங்கள் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் வரும், இங்கிலீஷ், ஹிந்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, ஜென்ரலு, எக்கனாமிக்கு, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, டிஜிட்டல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் ஆர்பிஐ சர்க்குலர். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலைசஸ். இதுக்கான மார்க் பார்த்திங்கன்னா 200 மார்க்கு, 160 நிமிஷம் கொடுப்பாங்க. நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு மேனுவலாக இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேங்க்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். பேங்க் ஜாப்பும் நல்ல ஜாப் தான். அதே போல் இதுக்கான அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் சிக்னேச்சரு, நீங்கள் வந்து சைன்லாம் பண்ணுறது வந்து கேபிட்டல் லெட்டர் பண்ணக்கூடாது, ஸ்மால் லெட்டர் பண்ணணும். அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே போல் உங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அது எல்லாமே அப்லோட் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு.
இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் பே பண்ணுறது வந்து இது எல்லாமே ஆன்லைனில் தான். அப்ளை பண்ணுறதும் ஆன்லைனில் தான், பே பண்ணுறதும் ஆன்லைனில் தான். எந்த மாற்றமும் இல்லை. ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது. இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் டேட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. 21க்குள்ளே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து பேர், இந்த போஸ்டிங் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், P1 சொல்லுவாங்க பேங்க்கில். கிளரிக்கலுக்கு அடுத்த போஸ்டிங் இது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேங்க் ஜாப் யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் கண்டென்ட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.